உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். இந்த மனிதன் சாதாரண மனிதன் அல்ல, மாமனிதன். நாஸ்டடாமஸ் என்னும் பிரெஞ்சு தீர்க்கதரிசி சொன்ன மாமனிதன், கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். இந்த வார்த்தை கடவுள் சொன்ன வார்த்தை. கடவுளின் ஆவியாகிய பரிசுத்தாவின் அபிஷேகப்படுத்தப்பட்டவன். கடவுளாக ஆனவர் எனக்குள்ளாக இறங்கி சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்களிடத்தில் தெளிப்படுத்துவதற்காக மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலை ஆரம்பித்து, கர்த்தர் கடவுளால் ஆரம்பிக்கப்பட்ட சேனல் ஆரம்பித்து நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த சேனலில் ஒளிபரப்பக்கூடிய அனைத்தும் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என் மூலமாக சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனங்களை ஒளிபரப்பிக் கொண்டு வருகிறேன். இது என் வார்த்தைகள் அல்ல, இதற்கு நான் பொறுப்பு அல்ல, கடவுள் தான் பொறுப்பு. உலகத்தை படைத்தது கடவுள், உலக ஜனங்களை பூமிக்கு அனுப்பியது கடவுள், உலக ஜனங்களை பாதுகாக்க வேண்டியது கடவுளின் பொறுப்பு. ஆரம்பத்தில் கொஞ்சமா ஜனங்கள் இருந்தார்கள், உலகமெங்கும் நிரம்பி விட்டார்கள். அவர்களை மொழி வாரியாகவும் நிறம் வாரியாகவும் தேச வாரியாகவும் பிரித்தார், மத வாரியாக பிரித்தார். இயேசு கிறிஸ்து தலைமையில கிறிஸ்தவர்கள், மோசே தலைமையில யூதர்கள், முகமது தலைமையில் இஸ்லாமியர்கள், இது மாதிரி ஒவ்வொரு இந்துக்கள், சீக்கியர்கள், உலக ஜனங்களை பிரித்தார். அவர்கள் ஆட்சி செய்ய ஒரு நாட்டை ஏற்படுத்தினார். மொழி வாரியாக தமிழ் பேசுறவங்களுக்கு தமிழ்நாடு, தெலுங்கு பேசுறவங்களுக்கு தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசம், கேரளாவுக்கு மலையாள பேசுறவங்க கேரளா, கன்னட பேசுறவங்களுக்கு கர்நாடகா, ஹிந்தி பேசும் இது மாதிரி பிரித்தார். ஒடிசா ஒரு மொழிக்கும் மாநிலத்தை பிரித்தார். இந்த பிரித்த ஜனங்களை ஆட்சி செய்ய அரசியல்வாதிகளுக்கு அனுமதி கொடுத்தார். ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா பைபிள்ல எல்லாமே அந்த அரசர்களை சார்ந்துதான் வரும். ஒவ்வொரு அதிகாரம் பாருங்க, நியாயாதிபதிகள், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள். இப்போ வர்றது வரிசையா ராஜாக்கள், இவர் மகை, இந்த ராஜா இந்த ராஜா இந்த ராஜா இந்த ராஜா வரும். இயேசு கிறிஸ்து காலத்திலும் ராஜா வருவாரு, எல்லாமே மன்னர்கள் வருவாங்க. இப்படித்தான் ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடியவர்களை கண்காணிக்கும் பணியை தேவனாய் கர்த்தர் கடவுள் பரமண்டலத்திலிருந்து செய்து கொண்டு வருகிறார். எப்பொழுதும் அரசியல்வாதிகளை கண்காணித்துக் கொண்டு வருகிறார். ஆரம்பத்திலிருந்து கண்காணித்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காலத்தில் 2 கட்சி 2 ஆட்சி. இவங்க தவறு செஞ்சா இந்த சான்ஸ் கொடுப்பாரு, இவங்க தவறு செஞ்சா சான்ஸ் கொடுப்பாரு. உதாரணம் டிஎம்கே எம்கே மாற்றி மாற்றி ஆட்சி வந்தது. அப்புறம் காங்கிரஸ் வந்தது, காங்கிரஸ் பிஜேபி வந்தது. மாற்றி மாற்றி போட்டு அங்கே அமெரிக்கா எடுத்துட்டு ஜனநாயக கட்சி, குடியரசு கட்சி மாற்றி மாற்றி அரசியல்வாதிகள் ஆட்சி செய்வாங்க. இதையெல்லாம் செய்யும் பணியை, இதையெல்லாம் செய்யக்கூடியவர் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள். யாருக்கும் தெரியாது, என்னிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் உங்களுக்கு நான் போடுறேன். நான் அதைத்தான் மாமனது இம்மாற்றோர் யூடியூப் ஒளிபரப்புறேன். பாருங்க, தயவுசெய்து பாருங்க. அந்த அரசியல்வாதிகளே பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கக்கூடியது தேர்தல். குறிப்பாக இப்ப தற்போது இந்திய பாராளுமன்ற தேர்தல் 2024 நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலுக்கு ஆரம்பத்தில் எல்லாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். எல்லாமே தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்ன சொன்னாரு? இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். தடைபடும்னா ஓடிக்கிட்டு இருக்க ஓட்டத்தில் தடை ஏற்படும். வெள்ளம் போச்சுன்னா தடை ஏற்படுத்துறது, முடிஞ்ச ஓட முடியாது, ஓட தாமதமாகும். அதை தடையை உடைச்சி ஓடலாம், அதை தடை தாண்டி ஓடலாம், அது தடை ஏற்படும். தற்போது 2024 இந்திய பாராளுமன்ற தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே தேர்தல் தடைபடும் என்று என் தேவனாகிய கர்த்தர் என்னிடம் கூறிய தீர்க்க தரிசனங்களை மாமனிதன் இம்மாற்றோர் யூடியூப் சேனலில் எபிசோடு 66 நாள் 19/4/2024 ஒளிபரப்பி இருக்கிறேன், பாருங்கள். அதைத் தொடர்ந்து தேர்தல் தடைபடும், நடைபெறாது என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் தொடர்ந்து கூறிய தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள், இந்திய ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்போது ஒளிபரப்புகிறேன், பாருங்கள். 24/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். Sugi ma totum di me bodran da day gamma. Okay. Haranda mude marome. Hindiya தேசம் தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்திய தேசம்
தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபெறும். இந்தியா பாராளுமன்ற தேர்தல் பற்றி நடந்து கொண்டு இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. நடப்பதுக்கு ஆரம்பிக்கும் முன்பாகவே 19 நாள் தான் தேர்தல் ஆரம்பிக்குது. இப்படி 24/3 சொல்றாரு, 23 மாதம் முன்னாடி சொல்லிடுறாரு. இந்திய தேசம் தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். என்னடா 19/4/2024 தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கன்னா, தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு. தடங்கிறது ஓடிக்கொண்டே இருக்கிறது, தடை பண்றது, செய்து கொண்டு படி தடை பண்றது. ஆரம்பிக்க முன்னாடி நிறுத்தல கிடையாது, ஆரம்பிக்க முன்னாடி இப்படி கிடையாது, தடை பண்றது போய்கிட்டே இருக்கும். எனக்கு தடை வந்துடும். 100 கிலோமீட்டர் ட்ரெயின் போனா ஒரு 30 போகும்போதே தடை வந்துடும். தடங்கிறது ஏதாச்சும் ஆரம்பிச்சு நடந்து எப்போ தடை ஏற்படும்போது என் தேவாய் கருத்த கடவுளுக்கு தான் தெரியும். 29/3/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேட்கலாம். ஸ்ரீதே இறங்க கிடந்த ஹோடுமே நடந்துடுமோ திமிதே குதும்தே திகா ராபோடு தொடுமே கிரே கோபோதிமி எக்கிட்டே குத்த இருந்து சுகி காரா தொகடேடதே மாதே தெந்தே மேபி மாதா தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும். இந்திய தேசம் எங்கும் கொரோனா வைரஸ் பாதை மரணம் ரூபமெடுக்கும். ஜனங்கள் அதிக அளவிலே மரணிப்பார்கள். மரண இந்திய தேசம் எங்கும் கேட்கும். தேர்தல் நடைபெறாது நடைபெறாது நடைபெறாது. இதன் அர்த்தம் என்னவென்றால், தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும், தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும், தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும். ஒரு தடவை சொன்னாலே நடக்கும். பைபிளில் 3 தடவை ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா நடக்கும், நிச்சயமாக நடக்கும். பைபிள் வாசிக்கும் தெரியும். ஒரு 3 தடவை கடவுள் கர்த்தர் சொல்கிறாங்கன்னா வார்த்தை நடக்கும். தடைபடும் இந்திய தேர்தல் தடைபடும், நிச்சயமாக இந்திய தேர்தல் தடைபடும். ஆரம்பிச்சிருச்சு. 19/4/2024 ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் போகிற போக எப்போ தடைப்படும், எப்படி தடைப்படும், எதனால் தடைப்படும் என்பது கடவுள் தான் தெரியும். எதனால் தடைப்படும் சொல்றாரு. இந்திய தேசம் எங்கும் கொரோனா வைரஸ் வாதை மரணம் விசுரம் எடுக்கும். இந்தியா முழுவதும் வரப்போகிறது கொரோனா வைரஸ் வாதை மரணம் விசுவரம் இருக்கும், அதிகமாக வரும். ஜனங்கள் அதிக அளவிலே மரணிப்பார்கள். இந்திய ஜனங்கள் அதிக அளவில் செத்து போவாங்க, ஏன்னா இறப்பாங்க. வார்த்தை மரண ஓலம் இந்திய தேசம் எங்கும் கேட்கும். மரண ஓலம் அங்க ஆளுங்க இங்க ஆளுங்க யார் வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஊர்ல ஒரு வீட்டில் துக்கம்னா எல்லாம் போய் அங்கே துக்கம் கேட்பாங்க. அங்க ஒரு அந்த தெருல ஒரு வீட்டில் துக்கம், இந்த வீட்டில் ஒரு தூக்கம், இந்த வீட்டில் தூக்கம், மாற்றி 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 ஊர் முழுவதும் மரணம் வரும். ஐயோ ஐயோ எம்மில் போயிட்டாங்க, எங்கள் அப்பா போயிட்டாரு, கண்ணன் போயிட்டு தம்பி போயிட்டாங்க, அந்த நிலைமை வரும்னு சொல்கிறேன். மரண ஓலம், ஓலம்னா சத்தம், மரண ஓலம், அழுக எல்லா பக்கமும் கேட்கும். தேர்தல் நடைபெறாது நடைபெறாது நடைபெறாது. தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு, நடந்து கொண்டு இருக்கிறது, அடுத்து நடைபெறாது. என்ன செய்வோம், கொரோனா விஷயம் இருந்தால் என்ன செய்வாங்க, ஊரடங்கு அதிகமாக கொஞ்சம் வந்தால் விட்டுருவாங்க, அதிகமாக அங்கே இறக்க ஆரம்பிச்சா ஊரடங்கு போட்டுருவாங்க. தேர்தல் நடைபெறாது. அதான் கடவுள் வார்த்தை. நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நான் நம்புகிறேன், நிச்சயமாக நிறைவேறும். தேர்தல் நடைபெறாது நடைபெறாது நடைபெறாது. கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. யாரும் என் மேல் கோவப்படாதீங்க. கடவுள் வார்த்தை, அவர் தான் பொறுப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களை போல் நானும் பொறுத்திருந்து பார்க்கிறேன். 5/4/2024 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போது நீங்கள் கேளுங்கள். துபிதே கிற்க சகர பாரோமே கீரி மாரோமே பப்புத்தும் கிரிக்கா தேரிக்கம் துமே கிற்க ரபுதோடுமே கபுளோ தடமே தடமே தடமே. தேசம் இந்திய தேசம் கொரோனா வைரஸ் வாதை மரணம் பரவும் பரவும் பரவும். இந்திய தேர்தல் தடைபடும் 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 கொரோனா வைரஸ் நிமித்தமாக. இதன் அர்த்தம் என்னவென்றால், இத்தேசம் இந்திய தேசம்
கொரோனா வைரஸ் வாதை மரணம் பரவும் பரவும் பரவும். தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் கொரோனா வைரஸ் வாதை மரணம் பரவும் பரவும் பரவும், அப்படியே பரவ ஆரம்பிக்கும். எப்போது என்று தெரியாது. நிச்சயமாக இந்த தேர்தல் முடிவு 1/6 தேர்தல் முடிவுகிறது. 4/6/2024 தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக நிச்சயமாக கொரோனா வைரஸ் பரவும் பரவும் பரவும். என் தேவனாய கர்த்தர் கடவுள் வார்த்தை நிச்சயமாக பொய்க்காது, நிறைவேறும் நிறைவேறும் நிறைவேறும். இந்திய தேர்தல் தடைபடும் தடைபடும் தடைபடும். கொரோனா வைரஸ் நிமித்தமாக நடந்து கொண்டிருக்கிற இந்திய பாராளுமன்ற தேர்தல் தடைபடும் 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 கொரோனா வைரஸ் காரணமாக. எதுக்கு என் தேவனாய கர்த்தர் கடவுளின் வார்த்தை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பொறுத்து பார்ப்போம். நிச்சயமாக நிறைவேறும் என்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், விசுவாசத்தோடு இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய இந்த 3 தீர்க்கதரிசனங்களை குறித்து நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், அர்த்தம் என்னவென்றால், 19/4/2024 என்று தமிழ்நாட்டிலிருந்து இந்திய பாராளுமன்றம் ஆரம்பித்து விட்டது. இப்போ தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ 26/4/2024 கேரளா ஆந்திரா நடக்க இருக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. என் தேவனாய கர்த்தர் தேர்தல் ஆரம்பிக்கும் முன்பாக கூடிய தீர்க்க தரிசனம், கொரோனா வைரஸ் தமிழ்நாடு இந்தியா முழுவதும் பரவும், மரண ஓலம் கேட்கும், ஜனங்கள் அதிகம் மரணிப்பார்கள். ஸோ ஊரடங்கு உத்தரவு வரும், தேர்தல் தடைப்படும். ஊரடங்கு உத்தரவு போட்டாங்கன்னா இந்த தேர்தல் கமிஷன் பார்ப்பாங்க, கொரோனா அதிகமாக இருக்கு, இப்போ வெயில் அதிகமாக இருக்கு, தேர்தல் தடைப்படலாமா பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயில் அதிகமாக இருக்கிறது, யார் மக்கள் வெளியே வரக்கூடாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதே நிலைமை நீடித்தா தேர்தல் தடை பண்ணுவாங்க, கடவுள் வார்த்தை நிறைவேறும். ஆனால் கடவுள் சொல்வது கொரோனா வைரஸ் காரணமாக தடைப்படும் சொல்லியிருக்கிறாரு. கொரோனா அதிகமாகும் போது யாரும் வெளியே வர முடியாது, எல்லாம் ஊரடங்கு உத்தரவு போட்டுருவாங்க. இந்தியாவில் 2020 போட்டாங்க, ஊரடங்கு உத்தரவு போடும்போது அது வெளியே வர முடியாது. ஸோ தேர்தல் தடைபடும். இதுதான் என் தேவனாய கர்த்தர். இது நிறைவேறுமா நிறைவேறாத என்பது கடவுளுக்குத்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொன்ன வார்த்தைகளை நான் இந்த மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் மூலமாக உங்களிடம் தெரிவித்து விட்டேன். பொறுத்திருந்து நீங்க பாருங்க, நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இதுபோல் என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் சொன்ன தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி இருக்கிறது. நிறைய தீர்க்கதரிசனம் நிறைவேறி இருக்கிறது. மாமனிதன் இம்மாற்றோட யூடியூப் சேனல் பாருங்க, ஒவ்வொன்றும் தனித்தனி பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன், டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, பாருங்க நீங்க. அதனால இந்த வார்த்தை நிறைவேறும் எப்படியாவது. இந்த தேதி தேதி ஏப்ரல் 25, இன்னும் மே 25 இருக்கிறது, அதற்கு தேர்தல் நடைபெறும். அதற்குள்ளாக நிச்சயமாக கொரோனா வைரஸ் இந்திய தேசமெங்கும் தமிழ்நாடெங்கும் பரவும் பரவும் பரவும், தேர்தல் தடைபடும் நடைபெறாது என்பதை நான் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் வார்த்தைகள் பொய்க்காது, என் தேவனுடைய கர்த்தர் வார்த்தைகள் பொய்க்காது, நிச்சயமாக நிறைவேறும். உங்களை நானும் பொறுத்து வந்து பார்க்கிறேன், நம்பிக்கையோடு பார்த்திருக்கிறேன். இந்த தேவனாய கர்த்தர் வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்று நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.